புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, பேசுகிற தெய்வமே, எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதுல 52ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் நம்பப்படாத உறுதியும். ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார், எனக்கு செய்ய போகிறார். இதை ஒரு பொருளை வச்சுட்டு இல்ல, எனக்கு தேவன் நிச்சயமாக வரப்போற பொருளை முன்கூட்டியே விசுவாசிக்கிறோம். கரடு முரடான விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு வரம். ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசம் நீதியா எண்ணப்பட்டது. இந்த காலை வேளையில விசுவாசமான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பிங்க. பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும். எப்படி நம்ம உடம்புல உயிர் இருக்கிறதோ, உங்க ஜெபத்துல நீங்க பண்ணுகிற விண்ணப்பத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு கருதுகிற மேல 50:51 வாசிங்கன்னா அப்படி வாசிங்கன்னா பாருங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுனிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஆமென். சோத்திரம். பாருங்க, அந்த குருடனுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. எத்தனை பேர் இந்த உலகத்தை கூட வாழ்றாங்க, கண்ணுதியாக கூட இருக்காங்க. அவங்க கண்ணு தெரியுன்னு அப்படின்னாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பாருங்க, என் கண்ணு திறக்கப்படணும்னு சொல்லி. எனக்கு இன்னொரு 10 வீடு வேணும், 10 காரு வேணும், என் கண்ணு திறக்கணும், நான் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும். ஆமா, அவரு அவ்வளவு வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க. இந்த குருடனுக்கு ஆசை பாருங்க, இயேசுவை. நீங்க உங்களுக்கு எதெல்லாம் ஆசையா இருக்கு, இந்த காலங்கத்தை எதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கு, இயேசுவை பார்க்க நீ ஆசைப்படணும். அவருடைய சத்தத்தை, அவருடைய வேதாகமத்தை படிக்கிற, அவருடைய சமூகத்தை எடுக்க நீ ஆசையா இருக்கணும். ஆசையாய் தொடர்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் வாசிக்கிறோம். ஆமென். அருமையான தேவன். இந்த கூட ஆசையா என்ன பண்றான், அந்த கண்ணத்தை தான் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். உடனே சொல்றான் ஆண்டவர் இயேசுவை நோக்கி, நீ என்ன போ, விசுவாசம், நீ நம்பிட்ட விசுவாசம் உன்னை நம்பிச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஜெபத்துல உட்காந்து என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே பெருக வேண்டும். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, 2வது கரையை சொல்லுது பாருங்க, உன்னை ரட்சித்த என்று. உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின். நம்ம வாழ்க்கை எத்தனை அற்புதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம எது பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம்? ஆமா, கேஎஸ்சி என்ன பண்றான், பொருட்கள் மேல பின்னாடி போட்டு ஓடுறான். இயேசு விட்டுட்டு, தேவனுடைய மகிமை விட்டுட்டு நம்ம கேஎஸ்சி என்றான். எத்தனையோ பேரை பார்க்க முடியும். சோதம் குமாரம், சோத்திரம், பட்டணமே அழிக்கப்பட போது ஆண்டவர் என்ன பண்றாரு, தீக்கிரையாக்கப்பட்டார். அப்ப லோத்து மனைவி என்ன பண்றாரு, அந்த குடும்பங்களை காப்பாற்றுறாரு. பின்னிட்டு பார்க்கிற காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை நோக்கி பயணம் செய்யணும். இயேசுவின் பின்பாக நம்ம செல்லணும். நம்ம பின்னாடி போக, இயேசு முன்னாடி போகணும். நம்ம வந்து ராஜாதிராஜா அவருடைய மகிமையான பிரசன்னம் அந்த காலை நேரத்துல மோசரப்ப என் சமூகம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த கால நேரத்தினுடைய சமூகத்தை கேளுங்க. ஆண்டவர், உங்களுடைய சமூகம் என் பிள்ளை முன்னாடி போகட்டும்பா. உங்களுடைய சமூகம் என் வாகனத்துக்கு முன்னாடி, ஆண்டவருடைய சமூகம் நான் நடக்க முன்னாடி போகட்டும். ஆண்டவரே, என் வேலை செய்யறங்களே, பிசினஸ்ல, என் ஊழியத்துல, நீ கொடுத்தல, நீங்க முன்னாடி மகிமையா இறங்குங்கப்பா, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்லி அவரோட சரணடைங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். கலப்பையில கை வச்சுட்டோம், இயேசு உறுதியா பிடிச்சுக்கிட்டோம். அங்க எங்க திரும்பி பார்க்க கூடாது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வலதுபுறம் இடதுபுறமும் சாயாதே அப்படின்ற வலதுபுறம் இடதுபுறம் என்ன கூடாது. ஆமா, ட்ரெயின் போயிட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சா என்ன ஆகுங்க? தடம் புரண்டும். நம்ம வாழ்க்கை தடம்படக்கூடாது, தடுமாறக்கூடாது. ஏதோ ஒரு சிலமா தடுமாறும், ஆனா வாழ்க்கையை தடுமாற்றமா இருக்கக்கூடாது. நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள, உறுதியா இருக்கிற அனுபவத்துக்குள்ள ஓடி வரணும். எனக்கு அருமையா தேவை. இந்த கூட இயேசுவின் பின் சென்றான். நம்ம யாரு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எது பின்னாடி போய்கிட்டு இருக்கோம்? எந்த மோகத்தை தோடி ஓடிட்டு இருக்கோம்? சில வாலிபர்கள் எதை தூக்கி என்ன பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. சில எது பின்னாடி செல்போன் அது பின்னாடி என்ன பண்ண போய்கிட்டு இருப்பாங்க. சில பொருட்களை என்ன பண்ணுவாங்க. ஆனா நாம் பின் செல்ல வேண்டியது யாருன்னா, இந்த வசனம் சொல்லுது, வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமே சோதர், இயேசுக்கு பின் சென்ற யாருங்க? எத்தனையோ வருஷ காலம் அவளுக்கு வியாதியா இருந்துச்சு. அவர் இயேசு பின்னாடி போய் அவர் வஸ்திரத்தை எப்படியாவது தொற்று சொல்லி போய் வஸ்திர தொட்டு அவர் வல்லமை புறப்படுதுங்க. இந்த கால நேரத்துல அவளை பின்னாடி வஸ்திரத்தை தொடுங்க, அவருடைய வல்லமையை பிடிங்க. ஏசப்பா உங்களுடைய வல்லமை எனக்கு கொடுங்க, உங்களுடைய அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க, உங்களுடைய கிருபையை மேல ஊற்றுங்க, உங்களுடைய பொறுமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்க பொறுமை இல்லாம என்ன பண்றான்? போயிடுறேன், அடிக்கடி கோவப்பட்டுறேன் ஆண்டவர், அடிக்கடி எரிச்சல் பட்டுறேன் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, உம்முடைய பின்பற்றுகிறேன், உண்மை பின்பற்றுனா உம்முடைய வாசனை என் மேல வீசன ஆண்டவரே. அப்படி கேளுங்க. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவரையே கவனித்து பாருங்கள். யாரை கவனிச்சு பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கவனிச்சு பார்க்கணும். நமக்காக சிலுவை மரத்தில் தொங்கின ஆண்டவர் இயேசு மரித்து உயிர் தெழுந்தவர். அவருடைய அன்புக்குள்ள ஓடி வாங்க, அவரை பிடிச்சுக்கிட்டேன். சோத்திரம். பேதுரு என்ன பண்றான்? உடனே வலையை விட்டு பின்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் இயேசு பின்னாடி ஓடி வரான். நீ ஒருவேளை வலையை போட்டுட்டு மறுபடியும் உங்க தொழிலுக்கு மறுபடியும் பில்ல போறேன், இயேசுவின் பின்னாடி ஓடி வாங்க. உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். எழும்பு சீயோன் எழும்பும், வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை செய்த குருடனுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் செய்வாருங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? நான் அநேகம் செவிச்சு இருக்கிறேன். இந்த காலம் இப்படியும் இல்லை. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதுல கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. காதே சுனாதனத்தை அதிர பண்ணும். இயேசுக்கு பின்சன் ஓடுவாங்க. உங்க வாழ்க்கை அநேக நன்மைகளை உங்களை, நன்மையை கிருபை உங்களை, நீங்க இயேசுவின் பின்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி என்ன தருங்க? தீமைகளை நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கை நன்மை கிருபையும் நம்ம பற்றிக்கணும். நம்ம எதுக்கு பின்னாடி போயிட்டு நினைக்கிறோம்? எது பின்னாடி போகக்கூடாது. இயேசுவின் பின்னாடி போவோம். நான் இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு சோதனை. கர்த்தரை வார்த்தை என்ன பண்ண? அப்படியே என் இருதயத்துல வைத்து வைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ திரும்பி பார்க்காதீங்க. லக்கை நோக்கி ஓடுங்க. கலப்பில கை வச்சு திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு காணான கர்த்தர் வச்சிருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமா நீங்க சுதந்திரத்துக் கொள்வீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த குருடன் கருந்தந்து ஆண்டு உண்மை பின் சென்றானப்பா. நாங்களும் ஏதோ நீங்க சோர்ந்து போய் அப்படியே தளர்ந்து உட்கார்ந்துறப்பா. இல்லப்பா, நாங்கள் உண்மை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்ய எங்களை பலப்படுத்துவீராங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவு